சொன்னபடி செய்து முடிச்சிருவீங்களா? அப்படி செய்து முடிக்கிற பட்சத்துல அது தமிழக முதலமைச்சர் கிடைத்த வெற்றியா தானே சார் பார்க்க முடியும். டன்சன் மாற பட்சத்துல நான் என்னுடைய பதவியை தொடர்ந்துருவேன், நான் ஆட்சியில இருக்க மாட்டேன். சரி, இப்படி பாத்துக்கண்ணா, முதலமைச்சர் பதவியை நான் காப்பாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம். சரி போங்க அப்படின்னு 1.5 வருஷம் இருந்துட்டு போங்க. 2026 மே வரைக்கும் இருங்கன்னு சுசீந்திரன் சொன்னாங்க எங்க மாவட்ட தலைவர் மதுரை என்ன. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதலமைச்சருடைய பதவியை காப்பாத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். விஜயை எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பிஜேபிக்கு நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை. தேய தொடங்கிய கட்சிகள், இருப்பில்லாத கட்சிகள், இளைஞர்கள் அந்த கட்சியில சேர முடியாம இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை யாரையோ கூப்பிடுறாங்க. இன்னைக்கு இதே மதுரையில் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் நினைவு கூற விரும்புகின்றேன். அவர் விஜயை கூப்பிட்டாரா இல்லையா? என் கட்சியில் என்ன எங்களோட கூட்டணி போடுங்கன்னு கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் கூப்பிட்டாரு? அவருக்கு தெரியும் அவர் கட்சி எப்படி இருக்கு. இன்னைக்கு அதே வேலையை செல்வ பெருந்தகை அவங்க செய்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பலமாகி கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. கையகப்படுத்தக்கூடிய இடத்தை மக்களை சந்திக்க விஜய் போறாரு. 7 இடங்கள்ல செக் போஸ்ட் அமைச்சிருக்காங்க, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதுக்கே இப்படி இருந்தா விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி போய் சந்திப்பாங்களாமா? நான் கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் மோகனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போகிறதுக்கு புரோட்டோக்காலு, செக்யூரிட்டி, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதுக்கு 1000 போலீஸு. அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போகிறீங்க? என்ன குறையை கேட்க போகிறீங்க? மக்கள் சொல்கிற குறையை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போகிறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒரு வேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யார் உங்களை சந்திக்க முடியும்? நான் 2 பேருக்கு கேள்வி கேட்கிறேன். ஒன்று தமிழக அரசு, இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவர்கள். அரசியல் என்பது எளியவர்களுக்கா, வலியவர்களுக்கா, இல்லை ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கா, இல்லை அன்ப்ரூவனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா, இல்லை இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணியிருக்கேன், நல்ல நடிகன். அரசியல் வேறு, விஞ்ஞானம் வேறு, சரித்திரம் வேறு, பொருளாதாரம் வேறு, பிலாசபி வேறு. இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப 2வது காவல்துறை. காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும். நம்ம காவல்துறை தான் நீங்க கேள்வி என்ன பண்ணீங்க, செக்யூரிட்டி கொடுக்க மாட்டீங்களா? இதையே நான் விசித்திரமா பார்க்கிறேன். அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்திருக்கேன். முதல் முறையா புரோட்டோகால், செக்யூரிட்டி, விஐபி, அதுக்கு இங்க அங்க இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், இந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும். அதனால காவல்துறையை கெடுபிடி வெடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னே. கூட்டமாக வந்துட்டா யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே சரியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால இந்த அரசியலை நான் புதுமையா பார்க்குறேன். நாளைக்கு எப்படி மக்கள் அணுகுவாங்க? எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும்? எத்தனை பேர் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே, ஒரு பிரச்சனையை பேசுறோன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆனால் தெரியல. தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் 2 தரப்பும் கூட நான் சொல்றேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு. ஸ்டார் வேல்யூவோடு வரும்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக தான் நான் பார்க்குறேன்.